இன்னைக்கு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒயிட் குருமா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடுமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, சீரகம், கசகசா தண்ணி சேர்த்து ஆட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஓவர் நைட் சோக் பண்ண பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு தண்ணி சேர்த்துட்டு 5-6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பட்டாணி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பச்சை மிளகா சேர்த்து எல்லாத்தையும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஆட்டி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு இதில் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி கடைசியாக அதில் கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு ஒயிட் குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.